சிம்பு நடித்த வாலு படத்தை தியேட்டருக்கு கொண்டு வருவதற்குள் நொந்து நூடுல்ஸ் ஆகிவிட்டார் டி. ராஜேந்தர். ஒரு வழியாக அனைத்து பிரச்சனைகளையும் சமாளித்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் என நாள் குறித்துள்ளனர். வாலு படம் வெளியாக இன்னும் 2 நாட்கள் இருப்பதால் அதற்கு முன் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இப்படத்திற்கான முன்பதிவு தொடங்கிவிட்டது. ஆனாலும் வாலு படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா என்ற குழப்பமும் சந்தேகமும் ரசிகர்களுக்கு இருக்கவே செய்கின்றது. இப்படியான அவநம்பிக்கை காரணமாகவோ என்னவோ பெரும்பாலான தியேட்டர்களில் வாலு படத்தின் முன்பதிவில் விறுவிறுப்பு இல்லை. சிம்புவின் ரசிகர்களே முன்பதிவு செய்ய தயக்கம் காட்டுவதால் முன்பதிவு டல் அடிக்கின்றது. பல தடைகளை தாண்டி கடைசி நேரத்தில் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டதால் வாலு படத்திற்கு தமிழகத்தில் போதிய தியேட்டர்கள் கிடைக்கவில்லை. இதுவரை சுமார் 200க்கும் குறைவான தியேட்டர்கள் தான் கிடைத்துள்ளதாக தகவல் அடிபடுகிறது. உதயநிதி ஸ்டாலின் தரப்பில் வாலு படத்திற்கு தியேட்டர் கிடைக்காத வகையில் பல தடைகள் ஏற்படுத்தப்பட்ட நிலையிலும் வாலு படத்திற்கு 200 தியேட்டர்கள் கிடைத்ததே மிகப்பெரிய விஷயம்தான் என்கின்றனர் தியேட்டர் அதிபர்கள். வாலு படம் வெளியாகும் அதே தினத்தில் வெளியாகும் வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க படத்தின் ரிலீஸ் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட விஷயம். எனவே முன்கூட்டியே தியேட்டர்களை புக் செய்துள்ளனர். அதனால்தான் அப்படத்திற்கு கூடுதல் தியேட்டர்களும், அது மட்டுமின்றி சத்யம் தியேட்டர் போல் வசூல் மழை பொழியும் ஏகப்பட்ட தியேட்டர்களும் கிடைத்துள்ளன. வாசுவுக்கு கிடைத்த வசூல் மழை பொழியும் தியேட்டர்கள் வாலுவுக்கு கிடைக்காமல் போனதன் பின்னணி இதுதான்.